முஸ்லிம்கள் இந்த மண்ணிலே தியாக மனப்பான்மையோடும் அர்ப்பணிப்பு மனப்பான்மையோடும் தனக்கென்று எதையும் சேர்த்துக் கொள்ளாமல் அனைத்தையும் தியாகம் செய்ததுடைய விளைவு, அதற்கு பின்னர் வந்த முஸ்லிம்கள் இந்த சொத்துடைய நிலைமை என்ன, இதனுடைய மகத்துவம் என்ன, இதனுடைய தாற்பயம் என்ன என்று புரியாமல் வக்ஃபு போர்டு என்றால் என்ன, அதில் கிடைக்கக்கூடிய அரசு பதவி என்றால் என்ன, அதை முறையாக பயன்படுத்தக்கூடிய அல்லாஹ்வுடைய அச்சம் என்றால் என்ன, அந்த கொடுக்கப்பட்ட பொறுப்பின் மீது நாம் மிகச்சரியாக நடக்க வேண்டும் என்கின்ற கடமை என்றால் என்ன, இதையெல்லாம் மறந்து நடந்ததுடைய விளைவுதான் இன்றைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அதிகாரத்தை, நம்மளுடைய கைகளில் இருந்த அதிகாரத்தை அல்லாஹ் பிடுங்குறான். இவன் யாரு புடுங்கிறதுக்கு? அல்லாஹ் புடுங்குறான். கொடுத்தேன், சரியா நடத்தல. நீங்க இதான உண்மை. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து வக்ஃபு சொத்துக்களையும் எத்தனை 7.5-8 லட்சம் ஏக்கரை டிஜிட்டலைஸ் பண்ணிடுவாங்களாம். ஒரு தட்டுன உடனே எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு வந்துருமா, எங்கெங்கெல்லாம் சொத்து இருக்கு, எவ்வளவு ரெவென்யூ இருக்குன்னு. இந்த ஒன்றிய அரசிடம் தான் கேள்வி கேட்கப்பட்டது. இந்தியாவிலே இயற்கை பேரிடர்களிலே இறந்தவர்களுடைய எண்ணிக்கை எத்தனை, இயற்கை பேரிடர்கள் எத்தனை நடந்திருக்கிறது என்று கேட்டால் இந்த அரசிடம் நோ டேட்டா, தரவுகள் கிடையாது. இதுவரை இந்தியாவிலே எத்தனை வினாத்தாள் கசிவுகள் ஏற்பட்டிருக்கிறது, பேப்பர் லீக் நடந்திருக்குது என்று கேட்டால் இந்த அரசிடம் தகவல் இல்லை. எஸ்சி எஸ்டிக்கு எதிராக எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல கல்வி நிலையங்களிலே தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு எதிராக எவ்வளவு ஒடுக்குமுறைகள் நடந்திருக்கிறது, எத்தனை பாகுபாடுகள் நடந்திருக்கிறது என்று கேட்டால் இந்த அரசிடத்திலே தகவல் இல்லை. இதெல்லாம் தகவல் இல்லை அவங்க கிட்ட. இதெல்லாம் டிஜிட்டலைஸ் பண்ணல. மெடிக்கல் இன்டர்ன்ஸ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல மெடிக்கல் இன்டர்ன்ஸ் எவ்வளவு பேர் சூசைட் பண்ணியிருக்காங்க என்கின்ற தகவல் இந்த அரசிடத்திலே இல்லை. விவசாயிகள் போராட்டம் ஆண்டு கணக்கிலே நடந்திருந்த போது எத்தனை விவசாயிகள் இறந்து போனார்கள் என்கின்ற தகவல் இந்த அரசிடத்திலே இல்லை. கொரோனாவிலே எத்தனை பேர் செத்தார்கள் என்கின்ற தகவல் இந்த அரசிடத்திலே இல்லை. டிமானிட்டைசேஷன், இரவோடு இரவாக பணமதிப்பிழப்பீட்டை அறிவித்த போது எத்தனை பேர் வங்கி வாசலிலே, ஏடிஎம் வாசலிலே நின்று செத்தார்கள் என்கின்ற தகவல் இந்த அரசிடத்திலே இல்லை. இவர்கள் என்ன செய்வார்களாம்? இந்தியாவில் இருக்கும் 8 லட்சம் ஏக்கர்களை ஒருங்கிணைத்து அதை டிஜிட்டலைஸ் பண்ணி ஒரு தட்டுல யாருக்கு எங்கெங்க சொத்து இருக்குன்னு சொல்லிடுவாங்க. இதை நம்ப வேண்டும் முஸ்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு. வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ நஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். قال تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. பேரன்பிற்கும் பெருமரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய புறத்திலிருந்து எப்போதெல்லாம் ஒரு மனிதனுக்கு ஒரு நிஅமத் தரப்படுகிறதோ அந்த நிஅமத் மிகச்சரியான முறையில் பயன்படுத்தப்படாமல் போகுமே ஆனால் அதற்குண்டான தண்டனையை, அதற்குண்டான பின் விளைவுகளை இந்த சமூகம் அனுபவிப்பதை நாம் பார்த்து வந்திருக்கிறோம். ரொம்ப சாதாரணமாக பத்ர் போரிலே சிறு எண்ணிக்கையாக இருந்தவர்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தார். அதுவே ஹுனைன் போரிலே அந்த நியமத்தை மறந்து, நம்முடைய ஈமான் எனும் நியமத் மூலமாக தான் நம்மளுக்கு வெற்றி கிடைச்சது அப்படிங்கிற நியமத்தை அவர்கள் மறந்து, இது அஜபத்கும் கஸ்ரத்துக்கும் யௌம ஹுனைன், ஹுனைனிலே உங்களுடைய எண்ணிக்கை உங்களுக்கு ஆச்சரியத்தை தந்தபோது அப்படின்னு நல்லா சொல்கிறோம். பத்ரில் கம்மியாக இருந்தோம், அப்போவே ஜெயிச்சிட்டோம். ஹுனைனில் நம்ம நல்லா டைட்டாக தானே இருக்கிறோம், ஜெயிச்சிடலாம் அப்படின்னா உங்களுடைய கம்மியும் அதிகமாக அங்கே முடிவு பண்ணுச்சு, நாளில் முடிவு பண்ணேன், என்ன மறந்துட்டீங்களே அப்படின்னும் போது ஒரு சின்ன விஷயத்திற்கு கூட என்னுடைய உஸ்தாத் சொல்லி காட்டுவார்கள், ஹக் பாத்திலும் மோதிக்கொண்டால், உலகத்தில் இரு பாத்தில்கள் மோதிக்கொண்டால் பலமான பாத்தில் ஜெயித்துவிடும். அந்த கணக்கில் எல்லாம் விட்டுட்டாங்க.
ஹக்கும் பாத்திலும் மோதுமே. ஆனால் அதுல எது பலம் பலகீனங்கிறது அல்லாஹ்க்கு தேவையில்லை. ஹக்கு 100% இருந்தா ஜெயிச்சிடும். ஹக்கு சரியான முறையில் இருந்தா ஜெயிச்சிடும். இன்னைக்கு நேற்றைய முன்தினம் இரவோடு இரவாக வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்னு கொண்டு வந்து, வக்ஃப் சட்டம் திருத்த மசோதா அப்படின்னு கொண்டு வந்து நேற்றைய தினம் ராஜ்யசபாவிலேயும் அதை பாஸ் பண்ணி வாக்கெடுப்பு எடுத்த நேற்றைய முன்தினம் இரவு 2 மணி வரைக்கும், நேற்றைய தினம் இரவு 3 மணி வரைக்கும் சட்டத்தை நிறைவேற்றி இன்றைக்கு ஒரு கொடூர தாக்குதலை அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராகவே நிகழ்த்தி இருக்கிறார்கள். முஸ்லிம்களுடைய வக்ஃப் எனப்படக்கூடிய தான தர்மங்களின் அடிப்படையில் தரப்படக்கூடிய சொத்துக்களை, அப்ப இதுல என்ன நம்ம விளங்குறோம் அப்படின்னா, இன்னைக்கு வரைக்கும் இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் காட்டக்கூடிய காரணம் வக்ஃபுல நிறைய மிஸ்மேனேஜ்மெண்ட் இருக்கு, நிறைய குளறுபடிகள் இருக்கு, நிறைய மோசடிகள் இருக்கு. அதையெல்லாம் சரி பண்றதுக்கு தான் நாங்க வர்றோம். அதுக்கு வந்து ஒரு 4-5 உதாரணத்தை எடுத்து போடுறோம். முஸ்லிம்கள் கையில் இதே வக்ஃபு எந்த தங்குதடை இல்லாமல் இருந்த போது உண்மையிலேயே அதனுடைய சொத்துக்களை மீட்டெடுப்பதற்கும் உண்மையிலேயே தனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய அந்த பொறுப்பை மிகச்சரியாகவும் அவர்கள் பயன்படுத்தினார்களா என்றால் நிச்சயமாக இல்லை. அதனுடைய விளைவு இன்றைக்கு ஒன்றன் பின் ஒன்றாக ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ் அதை முஸ்லிம்களிடமிருந்து பிடுங்கிக் கொண்டிருக்கிறானோ என்று யோசிக்க தோன்றுகிறது. இது இந்த சட்டம் எவ்வளவு கொடூரமானதாக இருக்கிறது, எப்படி நம் மீது திணிக்கப்படுகிறது என்று சொன்னால், இந்திய அரசு எக்ஸ்பிளைனர் ஆன் வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் 2024 அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கத்தை தருகிறது. அரசாங்கமே தருது. மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ் செப்டம்பர் 13, 2024, செப்டம்பர் 13, 2024 ஒரு நோட்டிபிகேஷன் கொடுக்குது. அப்படி கொடுக்கும் பொழுது வக்ஃபை பற்றி அவர்கள் விளக்கம் தருகிறார்கள். வக்ஃபு சொத்துக்களை மீட்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி அவங்களே கேட்கிறாங்க. அவங்களே கேட்டு அவங்களே பதில் சொல்றாங்க. என்ன காட்ட வர்றாங்கன்னா செய்தி, வக்ஃப் என்பது அமைச்சர் பேசுகிறார், ஒன்றியத்திலே சிறுபான்மை விவகாரங்களின் அமைச்சர் பேசுகிறார். அவர் தான் பார்லிமெண்ட் அஃபேர்ஸ் மினிஸ்டரும் கூட. அவர் பேசுகிறார், அவர் தான் சிறுபான்மை துறைக்கு அமைச்சர். அவர் பேசுகிறார், வக்ஃபு என்பது ஒரு லேண்ட் கிராபிங் மாஃபியாவாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்றாரு. வக்ஃபுங்கிறது ஒரு லேண்ட் கிராபிங் மாஃபியா அப்படின்னா என்னன்னா, இடத்தை அபகரிக்கிற ஒரு மாஃபியா மாதிரி செயல்படுது அப்படின்னு ஒரு அபாண்ட குற்றச்சாட்டை முஸ்லிம்களின் மீதும் வக்ஃபு சொத்துக்களின் மீதும் வக்ஃபை நிர்வகிக்கக்கூடியவர்கள் மீதும் வைக்கிறார். வச்சுட்டு இந்த ஒன்றிய அரசு ஒரு விளக்கத்தை தருகிறது. இன்னைக்கு அதுதான் நேற்று நிறைவேற்றி இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் நடைமுறைக்கு வந்திருக்கிறது. என்ன நமக்கு எதிராக நடந்திருக்குது அப்படின்னே தெரியாம முஸ்லிம் சமூகம் இட் அனதர் டே ஜாலியா அவங்க தன்னுடைய வேலைகளை பார்க்கறதுக்கு கிளம்பிட்டாங்க. ஒன்றிய அரசு ஒரு விளக்கம் கொடுக்குது. கவர்மெண்ட் ஒரு விளக்கத்தை தரும்போது அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதுல உள்ள சாதகத்தையும் சொல்லணும், அதுல இருக்கக்கூடிய பாதகத்தையும் சொல்லணும். பார்க்கிற மக்கள் எது சரியோ அதை எடுத்துக்கணும். அப்படிதானே இருக்கணும், அதான விளக்கம். ஆனால் இவங்க விளக்கம் எப்படி இருக்குன்னா, யார்கிட்டயாவது போய் வக்ஃபு போர்டு அப்படின்னு சொன்னாலே, அடடே ஆமா கவர்மெண்ட் கூட சொன்னாங்கப்பா, இந்த இருக்கிற இடத்தெல்லாம் ஏன் இடம் சொல்லி அபகரிப்பாங்களே, அந்த வக்ஃப் போர்டு தானே என்று யோசிக்கக்கூடிய அளவுக்கு விளக்கங்கள் கவர்மெண்டே தருது. ஃபர்ஸ்ட் மக்கள் மத்தியில் இப்படி பதியவை. என்னென்ன பதியவை? ஒரு கொஸ்டின் கேட்கறான். கொஸ்டின் நம்பர் 4 அதுல கேட்கறான், ஆர் த வக்ஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ரிவோக்கபிள்? நோ, சின்ஸ் த ஓனர்ஷிப் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி இஸ் டிரான்ஸ்ஃபர்ட் டு அல்லாஹ் ஃப்ரம் தி வாகிஃப் இன் த கேஸ் ஆஃப் வக்ஃப் அண்ட் ப்ராப்பர்ட்டி cannot be taken back from அல்லாஹ். இங்க அல்லாஹ் மேலேயே ஒரு வெறுப்புணர்வு கொண்டு வர மாதிரி பேசுறான். வக்ஃபு சொத்தை நம்ம திருப்ப எடுக்க முடியுமா? இப்ப இருக்கிற சட்டப்படி 1995 படி எடுக்க முடியுமா அப்படின்னா, வக்ஃபுடைய சொத்துக்கள் அனைத்தும் ஒரு வக்ஃபு செய்யக்கூடியவர்கள் புறத்தில் இருந்து அல்லாஹ்க்கு போயிருது. அதனால அல்லாஹ் கிட்ட இருந்து திரும்பி எடுக்க முடியாதுங்கிறது சட்டம். அதனால அதை ரிவோக்கே பண்ண முடியாது. இது கேட்கறவன் இதனையே அநியாயமா இருக்கு. எவனா ஒருத்தன் ஒரு சொத்தை எடுத்து அல்லாஹ்க்குன்னு கொடுத்துருவான், அதை நம்ம திருப்பி கேட்க கூடாதா அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்குவான். இது விளக்கங்கள்ல மட்டும் இருக்கு, அது அடுத்த கட்டம். அதுக்கப்புறம் ஒரு 5வது கொஸ்டின் ஒன்று கேட்கறான், do all the Islamic countries have waqf properties? இதுதான் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். do all the Islamic countries have waqf properties? இதெல்லாம் அரசு கேட்குது. அரசு ஒரு கேள்வி மாதிரி கேட்டு அதுக்கு அரசே கொஸ்டின் கேட்டு பதில் சொல்லி மக்களுக்கு புரிய வைக்கிறாங்க. இவங்க என்ன புரிய வைக்க விரும்புறாங்க நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த உரையில இதை குறிப்பிடுறேன். do all the Islamic countries have waqf properties? எல்லா முஸ்லீம் கண்ட்ரிலையும் வக்ஃப் ப்ராப்பர்ட்டி இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு அது கவர்மெண்டே பதில், நோ, எல்லா முஸ்லீம் கண்ட்ரிலும் வக்ஃப் ப்ராப்பர்ட்டிலாம் இல்லை. Not all the Islamic countries have waqf properties. Islamic countries such as Turkey, Libya, Egypt, Sudan, Lebanon, Syria, Jordan, Tunisia and Iraq do not have waqfs. இன்னையா இது பார்க்குறோம் என்ன நினைப்பான்,
முஸ்லிம் நாடுகளாக இருக்கக்கூடிய துருக்கியிலோ, லிபியாவிலோ, எகிப்திலோ, சூடானிலோ, லெபனானிலோ, சிரியாவிலோ, ஜோர்டானிலோ, துனிசியாவிலோ, ஈராக்கிலோ கூட வக்ஃபு சொத்துக்கள் இல்லை. அது இந்தியாவில் மட்டும் வக்ஃபு சொத்து இருக்கணும்? கேட்கறவங்க அப்படித்தானே தோணும். இது எப்படி கொண்டு வந்து ஒரு நமக்கு எதிராக என்ன நடக்குன்னே தெரியாம காலையில குளிச்சு எல்லாம் அவங்க ஜும்மா தொழுகை கிளம்பியாச்சு. இனி ஒரு காலம் முஸ்லிம்களுக்கு எப்படி இந்த நாட்டில் இருக்க போகிறது, இந்த சட்டங்கள் எப்படிப்பட்ட பாதிப்பை. 7.5 லட்சம் ஏக்கர்கள் வக்ஃபு சொத்துக்கள் இருக்கிறது. அரசு சொல்லுது தகவல். இந்தியா முழுக்க 7.5 லட்சம் ஏக்கர்கள் வக்ஃபு சொத்துக்கள் இருக்கிறது. இந்தியாவிலே ரயில்வேவுக்கு அடுத்தபடியாக, ஆர்மிக்கு அடுத்தபடியாக இந்தியாவிலேயே அதிக சொத்தை உடைய 3வது என்டிட்டி வக்ஃபு. இதை அவன் சொல்லும் பொழுது நியாயமா பாருங்க, நியாயமா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் முஸ்லிம்கள் இருந்திருக்கிறார்கள், இவ்வளவு பெரிய ஆட்சியை செய்திருக்கிறார்கள், இவ்வளவு இடங்களை இந்தியாவிலேயே 3வது இடங்களை கொண்ட ஒரு துறையாக வக்ஃபு திகழக்கூடிய அளவுக்கு தான தர்மங்களை முஸ்லிம்கள் செய்திருக்கிறார்கள். இப்படிதானே புரியணும். நியாயமா இது எப்படி புரிஞ்சுக்கணும்? இந்தியாவிலேயே ஆர்மிக்கு பிறகும் ரயில்வேக்கு பிறகு இந்தியாவிலேயே 3வது இடமா இருக்கிறது வக்ஃபுடைய ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா தான தர்மங்கள் செய்யப்பட்ட இடங்கள். தனக்குன்னு பெருசா வச்சுக்காம, இப்போ உதாரணத்துக்கு நேற்றைய முன்தினம் சவுதியிலே ராஜிஹி பேங்க் அப்படின்னு ஒரு பேங்க் வச்சிருக்கிற ஒரு பெரிய தொழிலதிபர், அவர் சவுதியுடைய பில்லியனர், சவுதி பணக்காரங்க பட்டியலிருந்து வெளியே வந்துட்டார், கீழே இறங்கிட்டார். எப்படி இறங்குறாரு அப்படின்னு கேட்டா, சதக்கா செஞ்சு இறங்குறாரு. தான் சொத்துக்களை எல்லாம் தர்மங்கள் செஞ்சு கொஞ்சம் மேல வருவாரு. சதக்கா பண்ண உடனே ஒரு சொத்து மதிப்பு இறங்கிடும், கீழே இறங்கிடுவார். அப்போ இந்த மாதிரிதான் இஸ்லாம் தர்மங்கள் செய்திருக்கிறது. நியாயப்படி 3வது இடத்தில் இந்தியாவிலே இருக்கக்கூடிய சொத்துக்களில் 3வது சொத்து அதிகமாக இருக்கக்கூடிய இடம் வக்ஃபுன்னு சொன்னா, அவ்வளவு சொத்து நம்ம தர்மம் பண்ணணும் தானே வரணும் கணக்கு. அப்படி அல்லாமல், ஆமா எப்படி இது இவ்வளவு சொத்தை முஸ்லிம்கள் எப்படி அபகரிக்கலாம் அப்படிங்கிற வாதத்தை கொண்டு வர. துனிசியால இல்ல, எகிப்துல இல்ல, லிபியால இல்ல, ஜோர்டான்ல இல்ல, சூடான்ல இல்ல, லிபியால இல்ல, இந்தியாவில் மட்டும் எதுக்கு வக்ஃபு? எவ்வளவு பெரிய விஷமத்தனமான கருத்தை 2024 செப்டம்பர்லயே சொன்னாலும் அதை முஸ்லிம்கள் உள்வாங்கவும் இல்லை, அதை எதிர்க்கவும் இல்லை. இன்றைக்கு அது சட்டமாகவே மாறி இருக்கிறது. எவ்வளவு பெரிய மோசமான ஒரு நிலைப்பாடு. நான் என்ன கேட்கிறேன், இது ரொம்ப இலகுவா உங்களுக்கும் புரியணும். இந்த கேள்வியும் தப்பு, இந்த பதிலும் தப்பு. முஸ்லீம் நாடுகளில் நீங்கள்லாம் சில நாடுகளுக்கு போயிருக்கலாம், சவுதி, குவைத்து, துபை, இந்த மாதிரி நாடுகளுக்கெல்லாம் போனீங்கன்னா, எல்லா முஸ்லீம் நாடுகளுமே அங்க இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகள் அனைத்தும் அரசுக்கு சொந்தம். அங்க இருக்கக்கூடிய எல்லா மஸ்ஜிதுமே அரசுக்கு சொந்தம். இப்போ நம்ம கூட பிரைவேட்டா மஸ்ஜித் நடத்துறோம், அப்படி நடத்த முடியாது. ஒரு ட்ரஸ்ட் வச்சு நடத்திட்டு போறோம், அப்படி நடத்த முடியாது. எல்லா மஸ்ஜிதுகளும் அரசுக்கு சொந்தம். அரசு தான் இடத்தை கொடுத்து நடத்தும். அங்க ஒரு மினிஸ்ட்ரியே உசாரத்துல் அவுகாஃப், வக்ஃப் மினிஸ்ட்ரியே இருக்கு. அப்படியே முழு பூசணிக்காய் சோத்துல மறைச்சு ஒரு பொய்யை அரசு பரப்புகிறது மக்கள் மத்தியிலே. வக்ஃப் என்கின்ற இந்த தலைப்பின் கீழாக இவ்வளவு பெரிய பொய்யை அரசு பரப்புகிறது. அதையும் முஸ்லிம் அல்லாத மக்களிடத்தில் கொண்டு போய் எப்படி சேர்க்கிறார்கள்? வக்ஃப் என்றால் என்ன? 2 விஷயம். வக்ஃப் என்றால் என்ன? வக்ஃப் ஒரு குவாசி ஜுடிஷியரி ஃபாரம். என்ன செய்வாங்க? நேரா வருவாங்க, இது இந்த இடம் யாரு, இது வக்ஃப் எழுதி கொடுத்துட்டா அவ்வளவுதான். அதுக்கு என்ஓசி கொடுக்கலன்னா அந்த வக்ஃபை யாரும் எடுக்க முடியாது. பாத்தீங்களா எவ்வளவு பெரிய அநியாயம். திருச்செந்துறையில பாருங்க, பெங்களூர்ல ஈத்கா பள்ளியாசன் ஒன்று வச்சிருக்காங்க. 1800 இருந்து அது எந்த பேப்பருமே இல்லைன்னா கூட அது முஸ்லீம்கள் தொழுற இடங்கிறதுனால அதை வக்ஃபுங்கிறாங்க. துவாரகா பெட்ல அதை முஸ்லீம்கள் தங்களுடைய வக்ஃபுங்கிறாங்க, இதை வக்ஃபுங்கிறாங்க, அதை வக்ஃபுங்கிறாங்க. இப்படி ஒரு தகவலை ஒன்றிய அரசே தன்னுடைய நோட்டிபிகேஷன்ல கொடுக்கும், கவர்மெண்டே கொடுக்குறாங்க. இது வக்ஃபு, அது வக்ஃபுனா ஐயோ இருக்கிற எல்லாத்தையும் வக்ஃபு. பாராளுமன்றத்திலே ஒருவர் எழுந்து பேசுகிறார். அனுராக் தாக்கூர் என்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் எழுந்து பேசுகிறார். கிருஷ்ணரை விட நீங்க உங்க இஸ்லாம் மதம் என்ன அவ்வளவு பெரிய மதமா? எங்களுக்கு முன்னாடி நீங்க வந்துட்டீங்களா? துவாரகா பெட்ல இருக்கிற இடத்த கூட வக்ஃபுங்கிறீங்களே எப்படி அப்படின்னு எப்படி கொஸ்டின் எங்க கொண்டு லாக் பண்றாங்க? எதை கொண்டு வக்ஃபுங்கிறது அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இடம். அது முஸ்லிம்களுக்காக தரப்பட்டதா இல்லையா அப்படிங்கிறது மட்டும் தான் இவங்க ஆய்வு பண்ணணும். அதை விட்டுட்டு அதே போல பெங்களூர் சவுத்தில் இருந்து தேஜஸ்வி சூர்யா என்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எழுந்து கேட்கிறார், முஸ்லிம்களுடைய 1 சென்ட் இடம் கூட இந்துக்கள் எங்களுக்கு தேவையில்லை, எப்படி லாக் பண்றான்? அமெண்ட்மெண்ட் பில்லுங்கிறது என்ன அப்படின்னா நான் சொல்றேன். வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் என்ன செய்வாங்க? வக்ஃப் போர்டுக்கு இருக்கக்கூடிய பவர்ஸை எடுப்பாங்க, நேரடியாக சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சில், ஸ்டேட் வக்ஃப் கவுன்சில் கொண்டு வருவாங்க. இதற்கு முன்னால சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சிலில் முஸ்லீம் அல்லாதவர்கள் உறுப்பினராக இருந்தது இல்லை. இனிமேல் சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சிலில் 2 முஸ்லீம் அல்லாத உறுப்பினர்கள் இருப்பார்கள். இதற்கு முன்னால் வக்ஃப் போர்டு சேர்மன் வக்ஃப் போர்டில் இருந்துகிட்டே முடிவு பண்ணுவார், இது வக்ஃப் சொத்தா இல்லையா என்பதை தீர்மானிப்பார். இனி அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற கலெக்டர் தான் சர்வேயர்ஸை கொண்டு போய் அந்த இடத்தை தீர்மானிப்பார். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பொதுவாக மாறிடுது, எல்லாம் பொதுவாக எல்லா சப்ஜெக்டும் மாறிடுது.
இதற்கு முன்னால வக்ஃபு ட்ரிபியூனல் எல்லாமே நீங்க கொண்டு போவீங்க, அங்க முஸ்லீம் நீதிபதி இருப்பார். இனி வக்ஃபு ட்ரிபியூனல் என்பதே முஸ்லீம் அல்லாத நீதிபதி, முஸ்லீம் லா எக்ஸ்பர்ட் ஒருத்தர் இருப்பார், அதை நீக்கிறோம். இப்படி எல்லாத்தையும் நீக்கி மாத்தி வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வரும். இதை எதிர்க்கிறோம். உடனே அவன் என்ன சொல்றா, முஸ்லீம்களுடைய 1 சென்ட் இடம் கூட இந்துக்களுக்கு தேவையில்லை, இப்படி லாக் பண்ணி விடுறான். இந்துக்கள் எடுத்துட்டு போயிருவாங்க, பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப வக்ஃப்னா என்னங்கிற அடிப்படை என்ன, முதல்ல இதை விளங்கி நீங்கள் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். நம்ம அதுக்கு தான் இந்த ஜும்மா உரையிலேயே இதை பேசுகிறோம். வக்ஃப் என்றாலே அதோடைய அடிப்படை என்ன அப்படின்னா, இவங்க இப்போ எப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா, இந்தியாவை ஆண்ட முஸ்லீம் மன்னர்கள் இருந்தாங்க, நேராக போவாங்க, என்னப்பா இது ஒரு 100 ஏக்கர் சும்மா அனாமதேயமாக கேட்பாரற்று அன்கிளைம்டா புறம்போக்கடமாக இருக்குது, இந்த 100 ஏக்கர் வந்து நான் வக்ஃபில் எழுதிடுறேன் அப்படின்னு எழுதிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல வர்றான். வக்ஃபுடைய அடிப்படை என்ன, நான் 1 சென்ட் இடத்தை நான் வக்ஃபு தருவதாக இருந்தாலும் அது என் பேர்ல நான் பணம் கொடுத்து வாங்கியதாக அல்லது என்னுடைய மூதாதையர் வழியாக என் பேர்ல வந்திருக்கணும், என் பொருளா இருக்கணும், சொந்த பொருளா இருக்கணும், அப்பதான் அதை வக்ஃபு பண்ண முடியும். அந்த அடிப்படையில் தன்னுடைய சொந்த பொருளாக, இன்னைக்கு நீங்க எல்லாம் நியூஸ்ல பார்த்த திருச்செந்துறை அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு இடம் இருக்குது, 1500 வருஷத்துக்கு முன்னாடி அங்க கோயில் இருக்குது, அந்த கோயில் உள்ள இடத்தையும் சேர்த்து முஸ்லீம்கள் தங்களுடைய வக்ஃபு சொத்து என்று கொண்டாடுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அதையே ஒன்றிய அரசே அதை சொல்றான். அந்த திருச்செந்துறை வில்லேஜை பத்தி கவர்மெண்டே விளக்கம் கொடுத்து, அந்த திருச்செந்துறை வில்லேஜில் இருக்கக்கூடிய இடம் 1956க்கு முன்னால வரைக்கும் அது யாருக்கு சொந்தம் அப்படின்னு கவர்மெண்டுடைய விளக்கமே அதுல கொடுத்து வச்சிருக்காரு. அது வந்து ஒரு முஸ்லீம் இவர்களுக்காக கொடுத்தாரு, ஒரு முஸ்லீம் வந்து அர்ப்பணிப்பா கொடுத்தாருன்னு அவனே சொல்றான். அப்ப இங்க பிரச்சனை எங்க எழுது அப்படின்னா, 2025 அதுல ஒரு சிக்கல். இப்போ வக்ஃபு அமெண்ட்மெண்ட் பில் இன்னொரு பிரச்சனை இருக்கு. ஒருத்தர் இன்னைக்கு இஸ்லாத்துக்கு வந்தார், அவர்கிட்ட ஒரு 100 கோடி சொத்து இருக்கு, 100 கோடிக்கு ஒரு 1000 ஏக்கர் வச்சிருக்காருன்னு வைங்களேன். இப்போ இன்னைக்கு முஸ்லீம் ஆனாரு, ஒரு 1000 ஏக்கர் வச்சிருக்காரு, அவருக்கு திடீர்னு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நம்ம இஸ்லாம் ஆயிட்டோம், இந்த 1000 ஏக்கர் நான் அல்லாஹ்க்காக கொடுக்குறேன் அப்படின்னு அவர் வக்ஃபு பண்ண முடியுமா என்றால், இன்னைக்கு ஒருத்தர் இஸ்லாம் ஆயிட்டாரு, ஒரு 1000 ஏக்கர் வக்ஃபு பண்றேன், வக்ஃபு போர்டுக்கு நான் வந்து கொடுத்துட்றேன், வக்ஃபா கொடுத்துட்றேன் அப்படின்னு இன்னைக்கு முஸ்லீமான ஒருத்தரால இன்னைக்கு செய்ய முடியுமா என்றால், நேத்து நைட்ல இருந்து செய்ய முடியாது. ஒருவர் அதை செய்வதாக இருந்தால் 5 ஆண்டுகள் அவர் முஸ்லீமாக இருந்திருக்க வேண்டும். இட் இஸ் a direct attack. ஒரு மார்க்கத்தை பின்பற்றி நடக்கக்கூடிய மக்கள் மற்றதெல்லாம் சொன்ன, ஓகே வக்ஃப் போர்டை நான் சேஞ்ச் பண்றேன், சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சில் கொண்டு வரேன், ட்ரிபியூனலை மாத்துறேன், அதில் உள்ள எக்ஸ்பர்ட்ஸை மாத்துறேன், பேனல் மெம்பர்ஸை மாத்துறேன், எல்லாம் நான் வந்து சர்வேயர்ஸை மாற்றி அதில் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸை டைரக்டா கொண்டு வர்றேன், இதெல்லாம் சரி. ஒருவர் முஸ்லீமாகி 5 ஆண்டுகள் அவர் முஸ்லீமாக வாழ்ந்திருந்தால் மட்டுமே அவர் தன்னுடைய சொத்தை வக்ஃபு செய்ய முடியும் என்கின்ற அளவுக்கு இஸ்லாத்தை பின்பற்றும் கூறுகளின் மீது தொடுக்கப்பட்ட மிகப்பெரிய தாக்குதல் இந்த தாக்குதல். இன்னும் அப்படியே முஸ்லீம் கம்யூனிட்டி, ஏன்னா சம்பால் பள்ளி வாசலுக்கு சர்வே நடத்தணும் அப்படின்னு வர்றாங்க, ஏற்கனவே ஞான்வாபில பாதி எழுந்துட்டுமே என்று பதட்டப்பட்டு முஸ்லீம்கள் வீதிக்கு வருகிறார்கள். வீதிக்கு வந்த முஸ்லீம்களை துப்பாக்கி சூடு நடத்தி 4 முஸ்லீம்கள் கொல்லப்படுகிறார்கள். கொல்லப்பட்டதற்கு பின்னால் இந்த கலவரத்துக்கு காரணமே அந்த பள்ளிவாசலுடைய தலைவர் தான். அவர் வழக்கறிஞர், இத்தனைக்கும் மூத்த வழக்கறிஞர் அன்வர் அலின்னு, அவரை கைது செய்கிறார்கள். அவருடைய பிள்ளைகள் 4 பேர் இருக்கிறாங்க குடும்பத்தில், அந்த 4 பேரும் வழக்கறிஞர்கள், அவர்களின் மீது வழக்கை பதிவு செய்கிறார்கள். 1 லட்சம் ரூபாய்க்கு ஷூரிட்டி கொடுக்கணும் நேற்றைய முன்தினம் அவர்களை நிர்பந்திக்கிறார்கள். எங்கு சென்று கொண்டிருக்கிறது இந்த தேசம்? இன்னும் கூட விழிப்புணர்வை அடையாமல், இன்னும் கூட நம்மை சுற்றி என்ன நடக்கிறது, இந்த சட்டத்தினுடைய ஆபத்துகள் என்ன, அப்ப என்ன சொல்ல வர்றான் அப்படின்னா, வக்ஃப் போர்டு நேரா வந்து இதை வந்து வக்ஃப்னு சொல்லிடும், இதை வந்து வக்ஃபுடைய சொத்துன்னு சொல்லிட்டா இனி யாருமே அதை எடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் வந்துடும் என்று மக்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய பயத்தை உண்டாக்குகிறார்கள். ஒரு பொய்யை அரசு பேசுகிறது, நோ ஜுடிஷியல் ஓவர்சைட் அப்படின்னு சொல்றது. இது வந்து நான் சொல்றது கவர்மெண்ட் கொடுத்த நோட்டிபிகேஷன்ல 11 பக்க நோட்டிபிகேஷன்ல 6வது பக்கத்திலே ஒரு பாயிண்ட், நோ ஜுடிஷியல் ஓவர்சைட். There is no judicial oversight on tribunal decisions, further complicating waqf management. Without the possibility of appealing to a higher judicial body, decision made by the tribunal may undermine transparency. அதாவது வக்ஃப் போர்டு இருக்கும், வக்ஃப் போர்டு ஒரு குவாசி ஜுடிஷியல் தான், அவங்களும் அதை தீர்மானிக்கலாம் எது வக்ஃப் பட்டி இல்லைன்னு. அதற்கு பின்னால வக்ஃப் போர்டுக்கு மேல வந்து வக்ஃப் ட்ரிபியூனல், வக்ஃப் தீர்ப்பாயம், சிறப்பு நீதிமன்றம் இருக்கு, வக்ஃப் தீர்ப்பாயம் இருக்கு. இவன் என்ன சொல்றான்னா, வக்ஃப் தீர்ப்பாயம் ட்ரிபியூனல் ஒரு முடிவை கொடுத்துட்டா அதுக்கு மேல யாருமே எதுவுமே மேல்முறையீடே செய்ய முடியாது அப்படிங்கிற நிலைமை இப்ப இருக்குது, அதை மாற்றணும் அப்படின்னு ஒரு பட்டப்பகல் பொய்யை அரசே வந்து அறிக்கையாக தருகிறது. அரசே அறிக்கையா தருது. அது கூட பரவாயில்ல, ஒரு மத்திய அமைச்சர் எழுந்திருத்து இந்த பாராளுமன்ற கட்டிடமே வக்ஃபு சொத்துக்குள்ளதான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த அளவுக்கு வக்ஃபுடைய கொடுமை நடந்துகிட்டு இருக்குங்கிறா. அப்பதான் நான் கேட்கிறேன்,
நீங்க என்ன சொல்லி மக்களை பயமுறுத்துறீங்க அப்படின்னா, வக்ஃபு போர்டு நேரா வரும், ஒரு இடத்த லெட்டர் கொடுக்கும், இது வக்ஃபு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிடும் அப்படின்னு சொல்றீங்களே. நீங்க சொல்ற அளவுக்கு வக்ஃப் போர்டுக்கு பவர் இருக்குது அப்படின்னு சொன்னா பார்லிமெண்ட் எடுத்துக்கலாமா? என்னைக்கோ நீ தானே சொல்ற பார்லிமெண்ட் வந்து இதுக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்படி எடுக்கலையே. நீ தான் இன்னும் பார்லிமெண்ட் இருக்குது, பார்லிமெண்ட் கட்டி முடிச்சிட்டீங்க, பார்லிமெண்ட் நடந்துட்டு இருக்கு. அப்படி பார்த்தா 123 இடங்கள், பல கோவில்கள் வந்து வக்ஃபு ப்ராப்பர்ட்டி. அதற்கு காரணம் என்ன? முஸ்லிம்கள் இந்த மண்ணிலே தியாக மனப்பான்மையோடும் அர்ப்பணிப்பு மனப்பான்மையோடும் தனக்கென்று எதையும் சேர்த்துக் கொள்ளாமல் அனைத்தையும் தியாகம் செய்ததுடைய விளைவு. அதற்கு பின்னர் வந்த முஸ்லிம்கள் இந்த சொத்துடைய நிலைமை என்ன, இதனுடைய மகத்துவம் என்ன, இதனுடைய தாற்பயம் என்ன என்று புரியாமல் வக்ஃபு போர்டு என்றால் என்ன, அதில் கிடைக்கக்கூடிய அரசு பதவி என்றால் என்ன, அதை முறையாக பயன்படுத்தக்கூடிய அல்லாஹ்வுடைய அச்சம் என்றால் என்ன, அந்த கொடுக்கப்பட்ட பொறுப்பின் மீது நாம் மிகச்சரியாக நடக்க வேண்டும் என்கின்ற கடமை என்றால் என்ன, இதையெல்லாம் மறந்து நடந்ததுடைய விளைவுதான் இன்றைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அதிகாரத்தை, நம்மளுடைய கைகளில் இருந்த அதிகாரத்தை அல்லாஹ் பிடுங்குறான். இவன் யாரு பிடுங்கிறதுக்கு? அல்லாஹ் பிடுங்குறான். கொடுத்தேன், சரியா நடத்தல, நீங்க இதான உண்மை. அவனா பிடுங்குறான், அரசா பிடுங்குது, அல்லாஹ் பிடுங்குறான். துத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா துஇஸ்ஸு மன் தஷா வ துذில்லு மன் தஷா பியதிகல் கைர். நீதான் அதிகாரத்தை கொடுக்கிறாய், நீதான் அதிகாரத்தை நாடியவரிடமிருந்து பறிக்கிறாய், நீயே நாடியோருக்கு கண்ணியம் தருகிறாய், நீயே நாடியோரை இழிவுபடுத்துகிறாய். உன்னிடத்தில் தான் கைர் இருக்கிறது. அவங்க என்னதான் இருக்கு எல்லாமே. அப்ப ஏன் இப்படி செய்யறான்ல? சமுதாயம் விழிப்புணர்வு அடைய வேண்டாமா? இன்னமும் வந்து என் குடும்பம், என் வீடு, மஸ்ஜித் எப்படி போனா என்ன, சமுதாயம் எப்படி போனா என்ன என்று இருக்கக்கூடிய சூழல் இல்லை. நான் தான் சொல்றேன், ஒரு பள்ளிவாசல வந்து சட்டத்துக்கு புறம்பாக புரொடெக்டட் மோனுமெண்ட்ஸ் ஆக்டின் படி பாதுகாக்கப்பட்ட பாபர் மசூதியை விட பழமையான பள்ளி சம்பாலுடைய ஈத்கா, ஷாயி ஈத்கா பள்ளிவாசல். பாபர் மசூதியை விட பழமையான பள்ளி. பாதுகாக்கப்பட்ட தொல்லியல் பாதுகாக்கப்பட்ட புராதன சின்னங்களின் சட்டம், அந்த சட்டத்தின்படி பாதுகாக்கப்பட்ட பள்ளிவாசல். வரான இடிக்க அந்த அதுக்கே கோயில் தான் இருக்குங்கிறான். அதை நம்ம சர்வே பண்ணணும் அப்படின்னு சர்வே பண்ண கிளம்பி வந்த போதுதான் அதை எதிர்த்து முஸ்லீம்கள்லாம் வந்து எப்படி ஏற்கனவே சர்வே பண்றேன்னு சொல்லி தான் பாபர் மசூதி இடிச்சிங்க, ஏற்கனவே சர்வே பண்றேன்னு சொல்லி தான் ஞான்வாபி மஸ்ஜித பாதியை வந்து இப்போ லாக் போட்டு போலீஸ் கண்ட்ரோல் வச்சிருக்கீங்க, பாதி பள்ளியாசல காணும், இப்போ இதையும் இப்படி பண்ணுவீங்களா அப்படின்னு எதிர்த்து வந்தவங்களை துப்பாக்கியால சொல்றான். 4 பேர் செத்தான். செத்ததுக்கு பிறகு திரும்ப இந்த கலவரத்தை தூண்டது முஸ்லீம் தான் கைது பண்றான். எந்த சூழலில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம்? வக்ஃபு என்றாலே இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சொத்தையும் அபகரிக்கிறதுக்கு லெட்டர் எழுதி கொடுத்து பிடிங்குவாங்க என்கின்ற ஒரு காட்சியை உருவாக்கி இப்ப என்ன போய் சொல்றான். அப்ப நம்ம சொல்லுவோம், எப்பா இதுக்கெல்லாம் சட்டம்னு ஒண்ணு இருக்குல்ல, நீங்க அங்க போய் கேட்கலாம்ல. எங்க சட்டத்துல வந்து வக்ஃபு ட்ரிபியூனல் முடிவு பண்ணதுதான். எவ்வளவு பெரிய பச்சை பட்டப்பகல் போய். வக்ஃப் ஆக்ட் 1995 செக்ஷன் 83 சப்கிளாஸ் 9 என்ன சொல்கிறது? வக்ஃப் ட்ரிபியூனல் கேன் பி சேலஞ்ச்ட் இன் ஹை கோர்ட் வித்தின் 90 days த்ரூ ரிவிஷன் பெட்டிஷன். ரிவிஷன் பெட்டிஷன் போட்டு 90 நாள்ல வக்ஃப் ட்ரிபியூனலுடைய எந்த தீர்ப்பையும் வந்து ரிவிஷன் பெட்டிஷன் போட்டு மேல்முறையீடு செய்யலாம். ஹைகோர்ட்ல கிடைக்கல அப்படின்னு சொன்னா உச்சநீதிமன்றம் செல்லலாம். சட்டம் இருக்கிறது. ஆனால் அந்த சட்டத்தை மீறி அவன் பாராளுமன்றத்தில் கேட்கிறான், முஸ்லீம்களுக்கு நாங்கள் வந்து நல்லது செய்ய போறோம். எப்படி முஸ்லீம்களுக்கு நல்லது? அதுதான் இருக்கிறது. எப்பா நீ உரிமையை பறிச்சது கூட எங்களுக்கு கஷ்டமா தெரியல, நீ பாராளுமன்றத்தில் நின்றுக்கிட்டு முஸ்லீம்களுக்கு நல்லது பண்ண போறோம், இந்த சொத்தையெல்லாம் எடுத்து அதை ரெவென்யூ ஜெனரேட் பண்ணி சவால் விடுறேன், இந்த சொத்தையெல்லாம் எடுத்து ரெவென்யூ ஜெனரேட் பண்ணி முஸ்லீம்களுக்கு நிறைய தரப்போறோம். அதுலயுமே ஒரு கோளாறு இருக்கு. வக்ஃபு என்பதே தானமாக தரப்பட்ட சொத்து. இருக்கிறதுலேயே வக்ஃபுடைய சொத்துக்கள் இருந்தால் வருமானம் குறைவா வரும். அப்ப அதுல எப்படி நீ ரெவென்யூ ஜெனரேட் பண்ணுவ? அதுவுமே தப்பு. அதை யார் செய்யறன்னு சொல்றது? அது யார் செய்யறாங்களா? இந்த அரசு. அது அதே மாதிரி முஸ்லீம் பெண்களை நாங்கள் வந்து உள்ள கொண்டு வர போறோம். போரா, அகா காணி, சியாக்களையும் ஒரே வக்ஃபு போர்டுக்குள்ள கொண்டு வர போறோம். இப்ப இனிமே வக்ஃபு போர்டுக்குள்ள அவர்களையும் உள்ள கொண்டு வர போறோம். முஸ்லீம் பெண்கள் பாவம் இல்லையா? முஸ்லீம் பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் தரோம். அடடடடா, முஸ்லீம் பெண்களை பற்றி கரிசனம் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு கட்சி. இவர்கள் வக்ஃபு போர்டில் வந்து இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொண்டு வராங்க. அப்போ நீங்க எதிர்கட்சிகள் வந்து நீங்க முஸ்லீம்களை பகடைக்காயா மாத்துறீங்க, முஸ்லீம்களை ஏமாத்துறீங்க. ஏன் மத ரீதியா நீங்க இதை பாக்குறீங்க? வக்ஃபு போர்டுங்கிறது ஒரு சட்டமா பாருங்க, ஏன் மத ரீதியா பாக்குறீங்க? வக்ஃபு ட்ரிபியூனல் சிறப்பு தீர்ப்பாயத்திலே, வக்ஃபு தீர்ப்பாயத்திலே இருக்கக்கூடிய நீதிபதி முஸ்லீம் நீதிபதி. அதனால் அந்த முஸ்லீம் நீதிபதியை மாற்றிவிட்டு பொது நீதிபதியை கொண்டு வர வேண்டும் என்று இவர்கள் சொல்கிறார்கள். ஒரு நீதிபதியையே நீதிபதியாக பார்க்காமல் அவரை முஸ்லீம் நீதிபதியாக பார்த்து மாற்றிவிட்டீர்கள். நீங்க பாக்குறது தப்பில்ல. எங்களுக்கு ஆண்டாண்டு காலமாக இன்னொரு விஷயம் இருக்கு. இத்தனை ஆண்டுகளாக இந்த வக்ஃபு சொத்துக்களை வைத்து யாருக்காவது இதை கிடைச்சதா என்ன? ஒரே ஒரு விஷயம், உரிமை பறிப்போதுங்கிறோம், அவ்வளவுதான். ஒரு கால்
இப்படி கூட வந்திருக்கலாம். இத்தனை வருஷமா 7.5 லட்சம் ஏக்கர் 8 லட்சம் ஏக்கருங்கிறான். 8 லட்சம் ஏக்கரை வச்சு முஸ்லீம்கள் பலனடைந்திருந்தால் இன்னைக்கு ஜிகாதே வெடிச்சிருக்கும். எங்க உரிமையில போயிடுச்சு, நான் எங்களுக்கு டெய்லி வருமானம் வந்துகிட்டு இருந்துச்சு, அதை எடுத்துட்டேன்னு. அதெல்லாம் வராதனால அமைதியா இருக்கிறான் முஸ்லீம்கள். ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், இதனுடைய விளைவு என்னவாகும்? ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, ASI அப்படின்னு இருக்கு, இந்தியாவினுடைய தொல்லியல் துறை. அந்த தொல்லியல் துறையை பயன்படுத்தித்தான் பாபர் மசூதிக்கு கீழே என்ன இருக்குன்னு பாருங்கன்னு சொல்லி அந்த தொல்லியல் துறை இட் ஹாஸ் பின் வெப்பனைஸ்ட், அதை ஒரு ஆயுதமாக மாற்றி, ரொம்ப சிம்பிள், இதுக்கு கீழே 2 பேருக்கு பிரச்சனை இல்லை, இது மசூதி கீழே கோயில் இருக்கா இல்லையா பிரச்சனை பா, நமக்கு 2 பேருக்கும் பிரச்சனை வேணாம், ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவை கூப்பிடு, நோண்டுப்பா, நீ நோண்டிட்டு சொல்லு. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா யாருது? கவர்மெண்ட். இது அவன் நோண்டி பார்த்துட்டு ஆமாமா உள்ள இதெல்லாம் இருக்கு, சில இதெல்லாம் இருக்கு, இது கோயில் தான். அப்படிதான் பாபர் மசூதி கொடுத்தான், அப்படிதான் லிங்கம் இருக்குன்னு ஞான்வாபிக்கு கொடுத்தான், இனிமே சம்பாலுக்கு கொடுப்பான். அப்ப என்ன ஆகும்? இப்படி சம்பாலுக்கு கொடுக்கும்போது சம்பால் ஆட்டோமேட்டிக்கா ஒரு பெரிய ஷாயி ஈத்கா பள்ளிவாசலோ, ஞான்வாபி பள்ளிவாசலோ, மதுராவில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலோ, எல்லா பள்ளிவாசலும் யாருடைய கண்ட்ரோல் இருக்கு? வக்ஃப் போர்டு கண்ட்ரோல் இருக்கு. வக்ஃப் போர்டு கண்ட்ரோல் தான் எல்லா பள்ளிவாசலும் இருக்குது, அரசுடைய கண்ட்ரோல் இருக்கிற பள்ளிவாசல் எல்லாமே. அப்போ வக்ஃப் போர்டு கிட்ட கருத்து கேட்பான், என்னங்க அப்போ வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் படி இன்றைக்கு திருத்தப்பட்ட சட்டத்தின்படி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சில் என்ன சொல்லும்? ஆமாமா எனக்கு என்னமோ அது சரியாதான் படுது, இதெல்லாம் அவங்களது. நாளைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மஸ்ஜிதுகளுடைய, புராதான பழம்பெரிய மஸ்ஜிதுகளுடைய, இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இத்தனை மஸ்ஜிதுகளுடைய தலையெழுத்து என்னவாக போகிறது? யூபியில தான் தொழுதா வழக்கா, இனி மஸ்ஜிதே உங்களது இல்லை என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை வந்தால் என்ன செய்ய போகிறோம்? இன்னுமா இந்த சமூகம் விழிப்புணர்வு அடையாமல் கல்வி ரீதியாக, அரசு ரீதியாக, அரசியல் ரீதியாக, போராட்ட கள ரீதியாக இன்னும் இந்த சமூகம் விழிப்புணர்வு அடையாமல் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு நிறைய பேர் தெரியாது. இன்னைக்கு முந்தானத்து என்ன நடந்துச்சு, நேத்து என்ன நடந்துச்சு தெரியாது. என்ன மாதிரியான வாக்கெடுப்பு நடந்திருக்கிறது, எத்தனை பேர் வாக்களித்திருக்கிறார்கள், இன்றைக்கு என்ன சட்ட போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது தெரியாது. அப்போ ஒரு நீதிபதியை இப்படி பார்க்கிறார்கள். நான் சொன்னேன் இல்லையா, அந்த திருச்செந்துறை பள்ளிவாசல் கவர்மெண்டே சொல்லுது, the village was historically donated as waqf by Nawab Anwaruddin Khan in 1956. 1956 நவாப் அன்வர்தீன் கான் என்கின்ற நவாப் வந்து இதை வந்து வச்சுக்கோங்க, இதை வக்ஃபா வச்சுக்கோங்க, ஏன் சொத்து அப்படின்னு கொடுக்குறாரு. அப்படி கொடுத்ததற்கு பின்னால நிறைய பேர் அதுல வந்து சில பேர் கோயில் கட்டினாங்க, சில பேர் வீடு கட்டினாங்க, எல்லாம் வந்துருச்சு. நீங்கள் அது 1956 கொடுத்தது தானே, இப்ப 2025 ஆயிருச்சு, அதனால எந்த எப்படி உரிமை கொண்டாட முடியும்? வேணா ஓகே, இவ்வளவு பேர் வந்தாச்சு, செட்டில் ஆயாச்சு, சுப்ரீம் கோர்ட் டிசிஷனே 12 வருஷத்துக்கு மேல ஒருத்தர் இருந்தா அட்வர்ஸ் பொசிஷன்ல அவனுக்கு சொந்தம்னு சொல்லுது, உற்றுவன்னு சொல்லுங்க. அதுக்காக அது உங்க உரிமையே இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அது உங்க சொத்தே இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்ப கொஞ்சம் கொஞ்சமாக நான் இதே மிம்பர், இதே பள்ளிவாசல், இதே மிம்பரிலே தொடர்ந்து சொல்லி வருகிறேன், சிறிது சிறிதாக முஸ்லிம்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டு எவ்வளவு நெருக்க முடியுமோ அவ்வளவு நெருங்கி ஒரு பள்ளி, 2 பள்ளி, 3 பள்ளி என்று வந்தவர்கள், செத்துப்போய் பிணமாய் எழும்பாகி போன அவுரங்கசீப் கபரஸ்தான் வரைக்கும் வந்தவர்கள், இன்றைக்கு எல்லா எதுக்கு ஒன்னொன்னா பார்த்துக்கிட்டு மொத்தத்தையும் ஒரே சட்டத்தில் எடு போடுறா வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில், எல்லாத்தையும் மாத்து, எல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்தையும் சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சில் கண்ட்ரோல் பண்ணும், அதுக்கு கீழே ஸ்டேட் வக்ஃப் கவுன்சில். இதற்கு முன்னால் ஸ்டேட் வக்ஃப் கவுன்சில் நேரடியாக வக்ஃப் போர்டுடைய அக்கவுண்ட்ஸ் ஆடிட் பண்ண முடியும். இனிமேல் ஒன்றிய அரசு தான் நேரடியாக அதை ஆடிட் செய்யும், CAG மூலமாகவோ அல்லது டெசிக்னேட்டட் ஆபீசர் மூலமாகவோ ஆடிட் பண்ணும். எல்லாம் முடிஞ்சிச்சு, சட்டமாயிடுச்சு. முந்தானேத்து LSல, நேத்து RSல முடிஞ்சு போச்சு. இனி இந்த சமூகம் என்ன செய்ய போகிறது? எனவே விழிப்புணர்வு கொண்டு சமூகமாக, நம்மை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை உள்வாங்கி நகரக்கூடிய சமூகமாக, அரசியல் பட்ட சமூகமாக இந்த சமூகம் மாற வேண்டிய கட்டாயம் வந்திருக்கிறது என்பதை கூறி என் ஜுமாவின் முதலுரையை நிறைவு செய்கிறேன். இன்றைக்கு நல்லடியார்களே, அரசே ஒரு நோட்டிபிகேஷனை கொடுத்து பெங்களூர் ஈத்கா கிரவுண்டுக்குன்னு ஒரு வழக்கு இருக்கிறது. அந்த பெங்களூர் ஈத்கா கிரவுண்டு 1850 அதில் முஸ்லிம்கள் தொழுது வருகிறார்கள். 1850 அதையும் கேள்விக்குறியாக்குகிறார். சூரத் முனிசிபாலிட்டி கார்பரேஷன் கேஸ் அப்படின்னு 1947 இந்த வழக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. பெட் துவாரகா, ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, துவாரகா பெட்ல உள்ள பிரச்சனை, சிவசக்தி சொசைட்டி சூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தினுடைய பிரச்சனை என்று தொடர்ந்து இப்படி முஸ்லிம்களுக்கு உடைய சொத்துக்களை பிரச்சனைக்குரியதாக மாற்றி வருகிறார்கள். இதில் ஒரு முக்கியமான ஒரு கருத்தையும் சொல்கிறார்கள். நாங்களாவா செய்கிறோம், சச்சார் கமிட்டி சொன்ன அறிக்கையின்படி செய்கிறோம். 2006 சச்சார் கமிட்டி சொன்னதாம்,
குறைந்தபட்சம் 10% வக்ஃபு சொத்துக்களை பயன்படுத்தினால் கூட 12,000 கோடி ஒரு வருடத்திற்கு சம்பாதிக்க முடியும், அரசால் சம்பாதிக்க முடியும். 12,000 கோடி சம்பாதிக்க முடியும் என்று சொன்னது 2006. அதனால தானே நாங்கள் வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் கொண்டு வரோம் அப்படிங்கிறாங்க. அதே சச்சார் கமிட்டி நீங்கள் சாப்பிட்டு விட்டதற்கு பின்னால் ஜீரணமாவதற்கு பர்பி திங்கிறதா, ஸ்வீட்டு சாப்பிட்றதா, வெத்தலை பார்க்க போடுறதான்னு பேசிட்டு இருக்கிறாங்க வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில்லில். சோரே கிடைக்காத முஸ்லீம் சமூகம் பற்றி சச்சார் கமிட்டி அறிக்கையை பேசுகிறது. 6 to 14 வயது இருக்கக்கூடிய முஸ்லிம்கள், 6 to 14 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் 4 ஒரு பகுதி பள்ளிக்கூடமே செல்வதில்லை. 25% of Muslim students from the age group of 6 to 14 they never attend the school at all. 6 to 14 வயது இருக்கக்கூடிய மாணவர்கள் 25% பேர் பள்ளிக்கூடத்துக்கே போறதில்லை. இந்த நிலையை மாற்றுவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். சச்சார் கமிட்டியின் அறிக்கை. நேஷனல் ஆவரேஜ் 7%, 20 வயசுக்கு மேல இருக்கிறவங்க கல்லூரிகளுக்கு போறது. நேஷனல் ஆவரேஜ் 7% என்றால் முஸ்லிம்களுடைய ஆவரேஜ் only 4%. இந்த நிலைமையை மாற்ற வேண்டும் என்று சச்சார் கமிட்டி அறிக்கையை சொன்னது. 20 ஒரு நபர் தான் அதிகபட்சம். ஒரு 20 ஒருத்தர் கூட போஸ்ட் கிராஜுவேட் என்கின்ற முதுநிலை படிப்பை முஸ்லிம்கள் படிப்பதில்லை. இங்க இருக்கக்கூடிய எத்தனை பேர் முதுநிலை படிச்சவங்க? மொத்தமா வளர்ச்சி போட்டா எத்தனை பேர் எம்ஏ, எம்எல் அல்லது எம்பில் அல்லது எம்பிஏ அந்த மாதிரி மாஸ்டர்ஸ் டிகிரி படிச்சவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? கிடையாது. 20 ஒருவர் கூட மாஸ்டர்ஸ் டிகிரி படிச்சவங்க கிடையாது முஸ்லீம் சமூகத்தில். அதுக்கப்புறம் சச்சார் கமிட்டி ஒரு கொடூரமான உண்மையை சொன்னது. படிக்கவே கூடாது, படித்தால் தீட்டு, அவன் காதால் அந்த கல்வியை கேட்கக்கூடாது, அவன் படித்தால் அவன் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊத்த வேண்டும் என்று எந்த சமூகத்தை எதிர்த்து இந்த இந்தியா முழுக்க தீண்டாமை கடைபிடிக்கப்பட்டதோ, எஸ்சி எஸ்டி சமூகம், ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகம் கூட முஸ்லிம்களை விட சிறந்த படிப்பை பெற்று முஸ்லிம்களுக்கு மேலே நிற்கிறார்கள். முஸ்லிம் சமூகம் கல்வியில் அவர்களை விட கீழே நிற்கிறது என்று சொன்னது சச்சார் கமிட்டி அறிக்கை. அப்ப அது நம்ம சொன்னது இருக்கட்டும், அதுக்கு எதிராக நம்ம என்ன பண்ணணுன்றது ஒரு பக்கம். நம்ம படிச்சாதானே, நம்ம படிக்கிறது கிடையாது ஒரு பக்கம். ஆனால் அதை விடுத்து விட்டு சச்சார் கமிட்டியின் இதை நாங்கள் நிறைவேற்ற போகிறோம் என்று சொல்கிறது அரசு. நாங்கள் டிஜிட்டலைஸ் பண்ண போறோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து வக்ஃபு சொத்துக்களையும் எத்தனை 7.5-8 லட்சம் ஏக்கரை டிஜிட்டலைஸ் பண்ணிடுவாங்களாம். ஒரு தட்டுன உடனே எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு வந்துருமா, எங்கெங்கெல்லாம் சொத்து இருக்கு, எவ்வளோலாம் ரெவென்யூ இருக்குன்னு. இந்த ஒன்றிய அரசிடம்தான் கேள்வி கேட்கப்பட்டது. இந்தியாவிலே இயற்கை பேரிடர்களிலே இறந்தவர்களுடைய எண்ணிக்கை எத்தனை, இயற்கை பேரிடர்கள் எத்தனை நடந்திருக்கிறது என்று கேட்டால் இந்த அரசிடம் நோ டேட்டா, தரவுகள் கிடையாது. இதுவரை இந்தியாவிலே எத்தனை வினாத்தால் கசிவுகள் ஏற்பட்டிருக்கிறது, பேப்பர் லீக் நடந்திருக்குது என்று கேட்டால் இந்த அரசிடம் தகவல் இல்லை. எஸ்சி எஸ்டிக்கு எதிராக எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல கல்வி நிலையங்களிலே தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு எதிராக எவ்வளவு ஒடுக்குமுறைகள் நடந்திருக்கிறது, எத்தனை பாகுபாடுகள் நடந்திருக்கிறது என்று கேட்டால் இந்த அரசிடத்திலே தகவல் இல்லை. இதெல்லாம் தகவல் இல்லை அவங்க கிட்ட. இதெல்லாம் டிஜிட்டலைஸ் பண்ணல. மெடிக்கல் இன்டர்ன்ஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மெடிக்கல் இன்டர்ன்ஸ் எவ்வளவு பேர் சூசைட் பண்ணியிருக்கிறாங்க என்கின்ற தகவல் இந்த அரசிடத்திலே இல்லை. விவசாயிகள் போராட்டம் ஆண்டு கணக்கிலே நடந்திருந்த போது எத்தனை விவசாயிகள் இறந்து போனார்கள் என்கின்ற தகவல் இந்த அரசிடத்திலே இல்லை. கொரோனாவிலே எத்தனை பேர் செத்தார்கள் என்கின்ற தகவல் இந்த அரசிடத்திலே இல்லை. டிமானிட்டைசேஷன், இரவோடு இரவாக பணமதிப்பிழப்பீட்டை அறிவித்த போது எத்தனை பேர் வங்கி வாசலிலே, ஏடிஎம் வாசலிலே நின்று செத்தார்கள் என்கின்ற தகவல் இந்த அரசிடத்திலே இல்லை. இவர்கள் என்ன செய்வார்களாம், இந்தியாவில் இருக்கும் 8 லட்சம் ஏக்கர்களை ஒருங்கிணைத்து அதை டிஜிட்டலைஸ் பண்ணி ஒரு தட்டில் யாருக்கு எங்கெங்க சொத்து இருக்குன்னு சொல்லிடுவாங்களாம். இதை நம்ப வேண்டும் முஸ்லீம்கள். அப்ப இவருடைய நோக்கம் என்ன? முஸ்லீம்களே ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். இவருடைய நோக்கம் என்னவென்றால், நல்ல எண்ணத்திற்காக நம்முடைய மூதாதையர்கள் இத்தனை லட்சம் ஏக்கர்களை இந்த சமூகத்திற்காக அர்ப்பணித்த இத்தனை லட்சம் ஏக்கர்களை தங்களுடைய நண்பர்களாக இருக்கக்கூடிய குறிப்பிட்ட 2-3 தொழிலதிபர்களுக்கு தாரை வார்த்து கொடுப்பதற்காக, நம்முடைய உரிமைகளை பறித்து பிறருக்கு கொடுப்பதற்காக செய்யப்பட்ட மிகப்பெரிய சதிதான் இது. இன்னும் நான் அரசியல் பட மாட்டேன், விழிப்புணர்வு கொள்ள மாட்டேன், கல்வி அறிவு கொள்ள மாட்டேன், களத்திற்கு வர மாட்டேன் என்று சொன்னால் என்னமோ நடந்துருச்சு, என்னென்னமோ நடந்துருச்சு. ஆனால் இனிமேலும் ஒரு பள்ளி போச்சு, 2 பள்ளி போச்சு, இனி மொத்த பள்ளிக்கும் குறி. பள்ளி மட்டுமா வக்ஃபிலே வருகிறது? லட்சக்கணக்கான கோடிகளின் சொத்துக்களை இனி சூறையாடப்பட போகிறது. இனியாவது இந்த சமூகம் விழிப்புணர்வு கொண்டு, கல்வி அறிவு கொண்டு, அரசியல் பட்டு. எகிப்திலே ஒரு துருக்கிய பழமொழி ஒன்று உண்டு. நீங்கள் அரசியலை தேர்ந்தெடுக்காவிட்டால், நீங்கள் அல்லாஹ்வை பயப்படக்கூடிய, நேர்மையாக நடக்கக்கூடிய, நேரிய அரசியல் பேசக்கூடிய நீங்கள் அரசியலை தேர்ந்தெடுக்காவிட்டால் அந்த இடத்தை வேறொருவன் வந்து நிறைப்பான். அவன் அநீதியாளனாக இருப்பான், அவன் அக்கிரமத்தை செய்வான், அதற்கு மறைமுகமாக நீங்களும் ஒரு காரணமாக இருப்பீர்கள் என்று துருக்கிய பழமொழி சொல்கிறது. எனவே
இந்த சமூகம் விழிப்புணர்வு கொள்ள வேண்டிய மிக முக்கியமான நேரம் இந்த நேரம். மன் குத்தில தூன மாலிஹி ஃபஹுவ ஷஹீத், மன் குத்தில தூன அஹ்லிஹி ஃபஹுவ ஷஹீத் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். யார் தன்னுடைய உரிமைக்காக களத்தில் நின்று போராடி இறந்தாரோ அவரை ஷஹாதத்தின் அந்தஸ்திலே நான் சேர்க்கிறேன் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி உரிமை போராட்டங்களிலே களங்களிலே நிற்கக்கூடிய நன்மக்களாக உங்களையும் குறிப்பாக பேசிய என்னையும் ரப்பல் ஆலமீன் ஆக்கியவர்கள் புரிவானாக. இந்த வக்ஃபு சொத்துக்கள் என்கின்ற இந்த அனாதைகளின் சொத்துக்களை, இந்த தர்மத்தின் சொத்துக்களை பாதுகாக்கக்கூடிய பணியில் அல்லாஹ் உங்களையும் என்னையும் இருக்க செய்வானாக. நீ என்ன நினைக்கலாம், அதான் சட்டமாயிருச்சு, நீ என்ன பண்ண முடியும்? ஒருபோதும் நம்பிக்கை இழக்காதீர்கள். கடைசி வரை போராட்டமும் எதிர்ப்புணர்வும் இந்த சமூகத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்குத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கலிமத்துல் ஹக்கி ஐந்த சுல்தானில் ஜாயிர். இருக்கிறதுலேயே அஃதலுல் ஜிஹாத், ஜிஹாதிலேயே சிறந்த ஜிஹாத் எதுவென்றால் அநீதிக்கார அரசனை எதிர்த்து சத்திய வார்த்தையை பேசுவது, எது உண்மையோ அதை பேசுவது, களத்திலே நிற்பது என்றார்கள். அப்படி நமக்கு அநீதி இழைக்கப்படும் பொழுது சத்தியத்தை எதிர்த்து நின்று பேசக்கூடிய ஆற்றல் படைத்த நன்மக்களாக உங்களையும் குறிப்பாக பேசிய என்னையும் ரப்பல் ஆலமீன் ஆக்கியருள் புரிவானாக. இன்னல்லாஹ் யஅ்முரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஈதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன் உذ்குருல்லாஹ யذ்குருக்கும் வதுஊஹு யஸ்தஜிப் லக்கும் வ லذிக்ருல்லாஹி தஆலா அலா வ அவுலா வ அஸ்ஸ வ ஜல்ல வ தம் வ அக்வா வ அக்பர். அகிமிஸ் ஸலாத்.